நீ வந்தீங்க முன்னாடி வந்தா சாப்பாடு போட்டா சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு நிலைக்கு போய் மண்டியில கை வைக்கிறேன். எஜமா என் மண்டிக்கு ஜொரம் அடிக்குது எஜமா. மண்டிக்கு ஜொரம் அடிக்குதா? என்ன சொல்ற? 12 மணி மேல என் மண்டி மேல கை வச்சு கெட 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 கொதிக்குதுங்க. என்ன பண்றது? சரி நம்மளுக்கு இருக்கிற ஒரே மம்டி ஆசை. இந்த மம்டி காப்பாத்தணும் சொல்லிட்டு ஒரு கவுர் எடுத்து சுருக்கு போட்டு மம்டி கவுத்துல மாட்டி தூக்கி நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே என்னடா பையன்னு கேட்டாங்க. ஐயா இது மாதிரி மம்டிக்கு தொர அடிக்குதுன்னு சொன்னேன். நான் வச்சுக்கிட்டு என்ன புடிய இரும்புடிய மேல டாக்டர் கை வச்சு அடா போய் உண்மையா நான் தொர அடிக்குது. அந்த மாதிரி கண்ணாடி இந்த ஊர்ல கம்மிட்டியா இந்த மாதிரி கண்ணாடி கைவாடுத பேச மண்டி நானா ஏத்து போனேன். நீ தெரியுமா? நான் தானே கைவாடுத பேசுறேன். மண்டி நான் தானே ஏத்து போனேன். நீ ஏத்து போன என்ன சொல்ற? அதுலே இந்த ஆமாண்டா உண்மையா சொல்றாங்க சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல பெருசா தொட்டி ஒண்ணு கட்டி வச்சுக்கிறாங்க. இந்த கவுத்தோட டாக்டர் மம்பி எடுத்து கையில விட்டு ஒரு 3 முக்கு முக்கிய எடுத்து வந்து என் வீட்டுல வச்சாரு. இப்ப பாடுறா உன் மம்டி மேலன்னு போய் கை வச்சா சில்லுன்னு சரி அசானத்துக்கு வர போனமே அப்படின்னு சொல்லிட்டு மம்டி எடுத்து வீட்டுல கலாச்சிட்டு அசானத்துக்கு வரலாம் சொல்லி பார்த்தா எழுப்பா என்னச்சு எங்க அம்மாளுக்கு ஜொரம் அடிக்குது. என்ன செஞ்ச? எங்க அம்மாவுக்கு ஜொரம் அடிக்குது. அரசாங்கத்துக்கு வேற வரணும். ஆமா வரலாம். இது மாதிரி மாட்டு அடிக்கிற மாதிரி அடிப்பீங்க. என்ன பண்றது? சரி அரசாங்கத்துக்கு வரணும். ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு பணமும் கிடையாது. டாக்டர் நம்ம மம்டிக்கு என்ன வைத்தியம் பண்ணாரு? தண்ணியில முக்கி விட்டாரு. அதே மாதிரி நான் என்ன பண்ண ஒரு தாம்கோரி எடுத்தேன். எங்க அம்மாளுக்கு கையும் காலையும் கட்டினேன். என் வீட்டுக்கு பின்னாடி ஒரு உரகான போன எங்க அம்மால அது உள்ள ஒரு 1/2 மணி நேரம் விட்டு வச்சு விட்டு மேல இசு பார்த்தா எஜமா எங்க அம்மா அப்படியே எங்க அம்மா செத்து போட்டாங்க. அறிவு அனுமானம் போட்டு தாய்க்கும் எங்க ஆத்தால எடுத்தும் போய் அக்கா வச்சு ஏண்டா கால் அந்த மாத்தா ஏண்டா காலம்னா ஒரு கத்தி கதையை கொத்தி கேட்டு நடந்ததை சொன்னேன். சத்தியம் நாட்டியாளக்கூடிய சத்திய மன்னர் எனக்கு அருமை உரிய மனைவி சத்தியவதி. உங்களுக்கு ஒரே மனைவி சத்தியவதி. உங்களுக்கு ஒரே மனைவி. ஆமா மத்தவங்களோட டேஷன் கணக்கு எனக்கு மட்டும் சொல்ல முடியும். அதுபோக எனக்கும் 3 குழந்தைகள் 3 செல்வங்கள். ஆமா 2 ஆண் செல்வங்கள். 2 ஆண் செல்வங்கள். ராஜா என்று சொல்லக்கூடிய முதல் குழந்தை ராஜா. 2வது ரவி என்று சொல்லக்கூடிய 2வது. 3வது ரோஜா என்று சொல்லக்கூடிய பெண் குழந்தை. ரோஜா என்ற பெண் குழந்தை. இந்த 3 செல்வங்களை பெற்று ஆமாங்க. இந்த தினமும் எனது மனைவி சத்தியவதியை காண வேண்டும். புறப்பட நான் அழைத்தார் சொல்லி
வைதேகி காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ காத்திருந்தால்